வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவே. என்ன பார்க்க மூவி வந்து ட்ராப் 2024 ரிலீஸ் ஆன ஒரு சைக்கோலாஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போதுமே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இந்த ஹெல்ப்ஸ் மை லாட் கைஸ். உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸாக உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினாக அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸும் பண்ணுறாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்சர்ட் நடக்குது. லேடி ரேவன் சொல்லப்படுற ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட், ஓகேங்களா. அவங்களோட கான்சர்ட்டுக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. வந்து ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸோட ஃபேன்ஸ் தான். அதில் ஒரு அப்பா வந்து தன்னோட பொண்ணை கூப்பிட்டு வர்றாரு. அப்பாவோட பேர் வந்து கூப்பர் ஆடம் அண்ட் பொண்ணோட பேர் வந்து ரைலி. உள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் அவருக்கு வந்து ஏதோ ஒரு சஸ்பீஷியஸாக இருக்குது அந்த இடம், ஓகேங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கத்துக்கு அதிகமான போலீஸும் ஸ்வாட் டீமும் அங்கே வந்து சுற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி வந்து பரபரப்பாக வந்து இவருக்கு ஃபீல் ஆகுது. இவர் வந்து நார்மலாக தான் இருக்கார். ஸோ போக போக தெரிய வருது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு சேல்ஸ்மேன் இருப்பான். அவங்ககிட்ட கொஞ்சம் நல்லதாக பேசி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி நிறைய கொலைகள் பண்ண புச்சர்னு சொல்லப்படுற சீரியல் கில்லர் வந்து இந்த கான்சர்ட்டுக்கு வந்திருக்கான். அவனை பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப்பாக தான் இந்த கான்சர்ட்டே. அவனை பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இருக்கிற எக்ஸிட்ஸ் எல்லாத்துலேயுமே போலீஸும் ஸ்வாட் டீமும் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. அவனால் வெளியவே போக முடியாதுன்னு சொன்னோடனே நம்ம கூப்பர் ஆடம்க்கு வந்து படபடப்பாயிடுது. ஏன்னா நம்ம கூப்பர் ஆடம் தான் புச்சரு, ஒரு அவர் தான் சீரியல் கில்லரே, ஓகேங்களா. அண்ட் அவரும் வந்து ஏகப்பட்ட வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேல்ஸ்மேனோட அந்த அந்த கார்டு மாதிரி ஒன்று இருக்குது, அதை எடுத்துகிட்டு டோர் வழியாக போயிட்டு நிறைய இடம் இருக்கான்னு பார்க்குறாரு. அங்கே எக்ஸிட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே டாப்பில் போகலான்னு பார்க்குறாரு, அங்கேயும் எக்ஸிட்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் யோசிச்சு பார்க்குறாரு, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு வழியை பிடிக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து அவர் ரீசெண்டாக வந்து ஒரு விக்டிமை வந்து கேப்டிவ் பண்ணி வச்சுருக்காரு நம்ம கூப்பர் வந்து. அவனை வந்து சாவடிக்க போகிறாரு. ஸோ வந்து இந்த கான்செப்ட் முடிஞ்சோன்னா சாவடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் பொண்ணோட அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காரு. ஆனால் அவன் தப்பிச்சு போகிறானா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு அங்கே ஒரு கேமரா மானிட்டர் அதெல்லாம் வச்சு ஃபோனில் பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாமே நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா வருது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேடி ரேவனோட கான்செப்டில் வந்து எப்போவுமே வந்து ட்ரீமர் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்லேருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் நேரம் ஆடி பாடி அதுக்கப்புறம் வந்து அமுச்சு விட்ருவாங்க. ஸோ வந்து அது நம்ம பொண்ணாக மாறினா தான் நமக்கு வந்து பேக் ஸ்டேஜ் வெளியே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தப்பிக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஒரு க்ரூ மெம்பர் கிட்ட போயிட்டு தன்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிசீஸ் இருக்குது, அது அவருக்கே தெரியாது, நாங்கள் சொல்லலை அப்படின்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசி அந்த ட்ரீமர் கேர்லாக ரெய்லியை வந்து மாற்றிடுவார். தென் அங்கே போனதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜ்லேயுமே வந்து அவ்வளோ செக்யூரிட்டி குவிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ என்னடா வழி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற சமயத்தில் வேறு வழியும் இல்லாமல் லேடி ரேவன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்டில் பாடுறவங்க, அவங்கக்கிட்ட மட்டும் போயிட்டு நான் தான் புச்சர், நான் தான் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இங்கே ஒருத்தன் இருக்கான், இவன் இப்போ வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி நாங்கள் இங்கேருந்து வெளியே போகலன்னா இவன் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு லேடி ரேவனை மிரட்டுறாங்க. நம்ம லேடி ரேவனுக்கு நம்ம கூப்பரை வந்து புச்சர்னு வந்து போலீஸ்கிட்டையும் சொல்லணும். அதே நேரத்தில் நம்ம கூப்பருக்கு வந்து ஒரு ஃபேமிலியே இருக்கும், அந்த ஃபேமிலியும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேடி ரேவன் வந்து முடிவு பண்ணி சரி நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து கூப்பரோட வீட்டுக்கு போயிட்டு நான் அவங்க வீட்டில் இருக்கவங்க இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டார் நம்ம வீட்டுக்கு வரும்போது எல்லாருக்கும் வந்து சர்ப்ரைசிங்காக இருக்கும்போது நம்ம கூப்பருக்கு மட்டும் ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம லேடி ரேவன் வந்து என்ன பண்ணாங்க, மாட்டி விட்டாங்களா இல்லையா, நம்ம கூப்பர் வந்து தப்பிச்சாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸ் பார்ட்டு. ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டில் படத்தை நல்லாவே எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து அந்த கூப்பர் அந்த கேரக்டரை ப்ளே பண்ண ஆர்டிஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராகவே பண்ணியிருப்பார். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அவரோட மூஞ்சிலே வந்து ஒரு மாதிரி ஒரு பயத்தை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் சூப்பராக கொடுத்துருப்பாரு. அதே நேரத்தில் அங்கே கான்செப்டில் நடக்கிற நிறைய விஷயங்கள் சூப்பராகவே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் வர விஷயங்கள் எனக்கு என்ன லாஜிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய ஒரு பாப் ஸ்டார் வந்து ஒரு கொலகாரனை மாட்டி விடுறதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுப்பாங்களா அப்படின்றது தான் என்னோட ஒரு அவுட் ஆஃப் லைன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி படம் வந்து அவ்வளோ ஆவரேஜ்லி குட். அதனாலே இந்த படத்துக்கு நான் 3.5 சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். பட் இன்னொன்று சொல்லிக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.